ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2019 எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமான அண்ணா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பை பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அண்ட் படத்தில் என்னென்னலாம் பாசிட்டிவ் அண்ட் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னால் இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத லைட்டாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மாஸ்கோவில் ஒரு காய்கறிலாம் வித்துட்ருக்கிற ஒரு பொண்ணோட பேர் தான் அண்ணா. இவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடைக்குது. உங்களை வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் வந்து மாடல் ஆகிறதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் வந்து கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு வசதிலாம் கிடையாது, என்னால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் நாங்களே உங்களை மாடல் ஆக்குறோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாரிஸுக்கு இந்த மாதிரி வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அங்கே போகிறாங்க. போய் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு மாடலும் மாறிடுறாங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு கிளைண்ட் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு கிளைண்ட் இருக்கிறாங்க. அந்த கிளைண்ட்டை நல்லா பேசி பழகினதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஹீரோயினான ஆனா வந்து அவங்கள துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க அண்டர் கவரில் ஒர்க் பண்ணுற ஒரு ஏஜென்ட் அப்படின்னு. இவங்க எப்படி அண்டர் கவர் ஏஜென்ட் ஆனாங்க, இவங்களோட பாஸ்ட் லைஃப் என்ன, கடைசி இந்த பொசிஷனுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க. கடைசி இந்த வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கை அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கு இந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, பிடிச்சி தான் பண்ணுறாங்களா, கடைசி இவங்களோட அந்த ஒவ்வொரு மிஷின்ஸ்லையும் முடியும் போது இவங்க கடைசி எந்த மாதிரி ஆகுறாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் அண்டர் கவர் ஏஜென்ட்டோட ஒரு ஸ்டோரியை எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் இவங்க அந்த பாஸ்ட்டு இயர்லி இப்படின்னு மாற்றி மாற்றி அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கும் கரண்ட் போர்ஷனுக்கும் மிக்ஸ் பண்ணுற அந்த எடிட்டிங் தான் என்னமோ இந்த படத்தில் கொஞ்சம் போரிங்னஸை உண்டாக்குதுன்னு நினைக்கிறேன். மித்தபடி ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆனா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு வெயிட் கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய மாசான ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ்னு எடுத்துருக்குறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருந்தாலும் இவங்க நான் லீனியராகவும் சொல்கிறதுனாலேயே என்னமோ இந்த படத்தில் அந்த கனெக்ட் கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை. இதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோயின் இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கூட 2 ஆக்டர்ஸாக வர மெயில் ஆக்டர்ஸ் அவங்களுமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் நம்ம சிலியன் மோர்ஃபி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட்டான ரோல் இருக்கும், அவர் வெயிட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறேன்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு ஒரு அந்த பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக அந்த படத்தில் வைக்கல. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. அதை தாண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங்கும் கொஞ்சம் மாசாக கொஞ்சம் கிளாசிக்காக கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் அவருக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங்கும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் புவராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. மற்றபடி மற்ற கேரக்டர்ஸ்க்குலாம் கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. மற்றபடி அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வெயிட்டாக இருந்துச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தோட அந்த ஸ்டோரி வந்து பார்க்கறதுக்கு ஆக்ஷன் பிளாக்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்ஷன் பிளாக் தான் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்லேயும் நம்ம ஹீரோயினுக்கு வெயிட் ஏற்றுற மாதிரியான நிறைய மாஸ் போர்ஷன்ஸ் இருக்கும் சொன்னால, அது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கனால ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபீல் ஆகும். ஸோ ஆக்ஷன் பிளாக் படங்களை அதிகமாக விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை சூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா, ஏன்னா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதனால் அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுக்கல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த படத்தை தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஓவராலாக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கேரக்டர்ஸை நல்லா கையாண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங் இருக்கும். ஸோ அந்த நான் லீனியராக அந்த பாஸ்ட் இயர்லி இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகுதுன்றதை தவிர படம் பார்க்கறதுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.